அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில ஒத்த பகுதி மற்றும் ஒத்த தொகுதிய கலந்துரையாடல் மூலம் மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போமா? வணக்கம் குழந்தைகளே. யாருக்கெல்லாம் மேஜிக் பார்க்க ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? வாங்க மேஜிக் பார்க்கலாமா? வெரி குட். இங்க பாருங்க, இது என்ன வடிவம்? இந்த வட்டம் எத்தனை பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு? வெரி குட், 4 பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் ஜி பூம்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஜி பூம்பா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்க 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 பாருங்க. இந்த வட்டத்துல எத்தனை பாகத்துக்கு வண்ணமிட்டு இருக்காங்க? வெரி குட், 2 பாகங்களுக்கு வண்ணமிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பின்னம் என்ன? அருமையா சொல்லிட்டீங்க. வெரி குட். அஸ்மா இங்க வாங்கம்மா, அந்த பின்னத்தை எழுதுங்க பார்க்கலாம். அஸ்மா, தொகுதி என்னம்மா? தொகுதி 2. பகுதி எத்தனைமா? 4. சரியா சொல்லியிருக்காங்களா? கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சரியா சொன்ன அஸ்மாக்கு பூ கொடுத்துடலாமா? எல்லாரும் ஜி பூம்பா சொல்லுங்க. வெரி குட். உங்களுக்கு மேஜிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? வெரி குட். இப்போ நம்ம வகுப்புக்கு 4 விலங்குகள் வர போறாங்க. எத்தனை விலங்குகள் வர போறாங்க? அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாமா? வர போறாங்க, பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. நான் தான் குள்ளநரி வந்திருக்கேன். என் சட்டை படத்துல உள்ள பின்னத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிக சரியா சொல்லிட்டீங்க. ரூபன் வாங்க, நான் இந்த படத்தை ஒட்டிடுறேன், எழுதுறீங்களா? ரூபன் பின்னத்தை எழுதுங்க பார்க்கலாம். சரியா எழுதிட்டாங்களா? கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ரூபன் போய் இடத்துல உட்காருங்கம்மா. அடுத்து என்ன விலங்கு வருதுன்னு பார்க்கலாமா? இது என்ன விலங்கு? என் சட்ட படத்துல உள்ள பின்னத்தை சொல்றீங்களா? யார் சொல்றா? எல்லாரும் சொல்றீங்களா? மதுமிதா சொல்லுங்க பார்க்கலாம். 4 1 சரியா? வந்து எழுதுறீங்களா? வந்து எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்கம்மா. சரியா எழுதியிருக்காங்களா? கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். மதுமிதா போய் உட்காந்துக்கோங்கம்மா. இப்போ அடுத்து என்ன விலங்கு வரப்போதோ ஆவலா இருக்கீங்களா? பார்த்துடலாமா? நான் யாருன்னு தெரியுமா? நான் யாரு? என் சட்டையில் உள்ள பின்னத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அருமையா சொல்லிட்டீங்க. யாரு? மோக்ஷிதா வந்து எழுதுறீங்களா? எழுதுறேன் டீச்சர். வாங்க வந்து எழுதுங்க. எழுதுங்க பார்க்கலாம். சரியா எழுதிட்டாங்களா? கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட் மோக்ஷிதா, போய் உட்காந்துக்கோங்க. கடைசியா என்ன விலங்கு வருதுன்னு பார்க்கலாங்களா? இது என்ன விலங்கு? நான் தான் முயல். என் சட்ட படத்துல உள்ள பின்னத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன பின்னம்?
யார் வந்து எழுதுறீங்க? சுதன் கொஞ்சம் வாங்க, எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்கம்மா. சரியா எழுதிட்டாங்களா? சுதனுக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். இங்க பாருங்க, முதல் படத்தையும் இரண்டாவது படத்தையும் நல்லா உற்று பாருங்க. ரெண்டு படமும் ஒரே படமா? சரி, இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்ப வித்தியாசம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன? பகுதி வித்தியாசமா இருக்கு. பகுதி எப்படி இருக்கு? சரி, தொகுதியை பாருங்க எப்படி இருக்கு? அதுக்கு என்ன பேருனா ஒத்த தொகுதி. என்ன சொல்லணும்? என்ன பேரு? அருமையா சொல்லிட்டீங்க. இப்ப மூணாவது படத்தையும் நான்காவது படத்தையும் நல்லா கவனிங்க. இரண்டுமே ஒரே படமா? இல்லன்னு சொன்னா அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தொகுதி பாருங்க எப்படி இருக்கு? இதுல 4, இங்க வேற வேறையா இருக்குதுல்ல? சரி, இது வேற வேறையா இருக்குது. நம் பகுதியை பாருங்க, ஒரே பகுதி. அதுக்கு என்ன சொல்லணும்னா ஒத்த பகுதி. என்ன சொல்லணும்? வெரி குட், அருமையா சொல்லிட்டீங்க. இந்த முதல் படத்திற்கும் மூணாவது படத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். போன வகுப்புல படிச்சது ஞாபகம் வந்துருச்சா? அது என்ன பின்னம்? அருமையா சொல்லிட்டீங்க. தொகுதியும் பகுதியும் எந்த எண்ணால பெருக்கணும்னு சொன்னீங்க? சரி, பெருக்கிடலாமா? மூன்றாவது படத்தோட பின்னம் கிடைச்சிருச்சா? ரெண்டாவது படத்துக்கும் நான்காவது படத்துக்குள்ள ஒற்றுமை என்ன? அது ரெண்டு என்ன பின்னம்? அதோட தொகுதியும் பகுதியும் என்ன என்னால பெருக்கினா வரும்? வெரி குட். 4 2 4 8 வந்துருச்சா? வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பின்னங்களை ஒப்பிட்டு பார்த்து ஒத்த தொகுதி ஒத்த பகுதியெல்லாம் கண்டுபிடிக்க தெரியுமா? அந்த பின்னத்தோட ஒற்றுமை வேற்றுமை எல்லாமே கண்டுபிடிக்க தெரியுமில்ல? சமான பின்னம்லாம் கண்டுபிடிக்க தெரியுமில்ல? அருமை அருமை, வெரி குட், கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். காணொலியோட தொடக்கத்துல ஆசிரியர் ஜி பூம் பான்னு சொல்லி படத்தை காண்பித்தது மாணவர்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பின்னத்தை நினைவூட்டும் விதமா இருந்தத பார்த்தோம். விலங்குகள் போல பேசி காண்பித்து படத்தில் உள்ள பின்னங்களை கூற செய்தது கற்றலை ஆர்வமூட்டும் விதமா இருந்ததல்லவா? மேலும் கரும்பலகையில் உள்ள படங்களை 2 பின்னங்களுக்கேற்ப ஒப்பிட்டு ஒத்த பகுதி மற்றும் ஒத்த தொகுதிய வலுவூட்ட செய்தத பார்த்தோம். இவ்வாறான கலந்துரையாடல்கள் மாணவர்களுக்கு கற்றலில் ஈடுபாட்டை அதிகரிக்கும் தானே? இந்த காணொளியில ஓரின மற்றும் வேற்றின பின்னங்களை மாணவர்கள் விளையாட்டு முறையில எப்படி கத்துக்கறாங்கன்னு பார்ப்போமா? இப்ப நாம வண்ணம் தீட்டி விளையாடுவோமா? சரி, இப்ப நாம 2 குழுவா இருக்கிறோம், சரிங்களா? ஒவ்வொரு குழுவுக்கும் 4 மடிக்கப்பட்ட வெள்ளைத்தாளையும் 4 பின்ன சீட்டையும் கொடுப்பேன், சரிங்களா? அந்த பின்ன சீட்ல உள்ள பின்னங்களுக்கு ஏற்ப நீங்க வண்ணம் தீட்டணும். ரெடியா? இந்தாங்க வண்ணம் தீட்ட ஆரம்பிங்கம்மா. இந்தாங்கம்மா வண்ணம் தீட்ட ஆரம்பிங்க. வண்ணம் அடிக்க தொடங்கலாமா? எங்க அடிங்க பார்க்கலாம். சரியா அடிக்கணும். வண்ணம் தீட்டுங்க.
அந்த வண்ணம் தீட்டின தாள்களை மடிங்க பார்க்கலாம். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பொருந்துற மாதிரி மடிங்க. மடிச்ச பகுதியை காட்டுங்க பார்க்கலாம். சரி, இதுல எந்தெந்த பின்னம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மடிகிற மாதிரி வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். சரிங்களா? மோக்சிதா, உங்க குரூப்ல மடிக்கப்பட்ட தாளெல்லாம் வாங்குங்கம்மா. வாங்குங்க, கொடுங்கம்மா. உங்க குரூப்ல எல்லாரும் மடிக்கப்பட்ட தாள அக்ஷராட்ட கொடுங்க. கொடுங்கம்மா. அக்ஷரா, நீங்க வாங்கிட்டீங்களா? எத்தனை தாளமா ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடிஞ்சது? 3 தாளங்கள் ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடிஞ்சது. ஒரு தாளை ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடியல. வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அக்ஷரா, நீங்க சொல்லுங்கம்மா. எத்தனை தாளை ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடியுது? 3 தாள்கள் ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடியுது டீச்சர். ஒன்று வந்து பொருத்த முடியல. வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடிஞ்ச அந்த பின்னத்தோட பகுதி என்ன? 4. வெரி குட். பொருத்த முடியாத பகுதி என்ன? 8. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த பின்னங்களை அட்டவணைப்படுத்திடலாமா? வாங்க. இப்போ ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடிஞ்சது இல்லையா? அந்த பின்னங்கள் எல்லாம் ஓரின பின்னங்கள். என்ன பின்னங்கள்? ஒத்த பின்னங்கள் அல்லது ஓரின பின்னங்கள். ஓரின பின்னங்களோட பகுதி எப்படி இருக்கும்? ஆமா, ஓரின பின்னங்களோட பகுதி ஒத்த பகுதியா இருக்கும். சரிங்களா? சரி, நீங்க ஓரின பின்னங்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 4 1. அடுத்தது 4 2. அடுத்தது 4 3. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன பின்னங்கள்? உள்ள ஓரின பின்னங்களை நீங்களே சொல்லுங்க. வெரி குட். இந்த ஓரின பின்னங்களோட பகுதியில எப்படி இருக்கு? வெரி குட். அருமையா சொன்னீங்க. கிளாப் பண்ணுங்க. ஒன்றுடன் ஒன்று பொருந்தாத பின்னம் என்னமா? 8 1. 2 பேரும் உட்காருங்கம்மா. நன்றி டீச்சர். இப்போ உங்களுக்கு ஓரின பின்னங்கள் வேற்றின பின்னங்கள் பத்திலாம் தெரியுதா? தெரியும் டீச்சர். உங்களுக்கு கொடுத்திருக்கிற 4 பின்னங்கள்ல 3 பின்னங்களோட பகுதி எப்படி இருக்கு? 4ன்னு ஒரே மாதிரியா இருக்கு. அதனால இதெல்லாம் என்ன பின்னங்கள்? ஒரு பின்னத்தோட பகுதி எப்படி இருக்கு? வேறுபட்டு இருக்கு. அப்படிதானே? அதனால அது என்ன பின்னம்? அருமையா கண்டுபிடிச்சீங்க. சூப்பர். வாழ்த்துக்கள். கிளாப் பண்ணுங்க. காணொளியோட தொடக்கத்துல பின்னங்களுக்கேற்ப மாணவர்களை வண்ணம் தீட்டி மடித்து காண்பிக்க செய்தது கற்றல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தியதை பார்த்தோம். மேலும் மடித்த தாள்களை ஒன்றன் மீது ஒன்றாக பொருத்தி பார்க்க செய்தது ஓரின மற்றும் வேற்றின பின்னங்களை எளிமையாக தெரிந்து கொள்ளும் விதமா இருந்தது. இந்த காணொளியில மாணவர்கள் ஓரின பின்னங்கள் மற்றும் வேற்றின பின்னங்களை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு பார்ப்போமா? ஓரின பின்னம் எது, வேற்றின பின்னம் எது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓரின பின்னங்கள் வேற்றின பின்னங்களை கலந்து கொடுப்பேன். நீங்க அதை சரியா விரைவா பிரிச்சு வகைப்படுத்தணும். வகைப்படுத்திடுவீங்களா? யாரு முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்குது. நீங்க எல்லாரும் அவங்கவுங்க குழுவோட இணைந்து செய்றீங்களா? பார்க்கலாமா?
சீக்கிரம் வகைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்தாங்க, யார் சரியாகவும் விரைவாகவும் வகைப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க பாருங்க. முட்டை கூட்டில் அடுக்குங்க வேக வேகமா. சின்ன பின்னம் வேர்ச்சின பின்னம் பிரிங்க. முதல்ல பிரிச்சுட்டு அடுக்குங்க, வகைப்படுத்துங்க பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். பாருங்க பாருங்க. அது ஓரின பின்னத்தை தலைப்பை பார்த்துட்டு செய்யுங்க, மாற்றி அடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சீக்கிரம் சரியா செய்கிறீங்க சரியா செய்கிறீங்க. நீங்கள் சரியா செய்கிறீங்க. அடுக்குங்க அடுக்குங்க. சரி சரி முடிச்சுட்டாங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அருமையாக முடிச்சுட்டாங்க. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. முதல்ல சரியாகவும் விரைவாகவும் முடிச்சிருக்கிறது இந்த குழு. அதனால வாங்கம்மா, நீங்க வந்து பரிசு வாங்குங்க. பாருங்க, அருமையா விரைவா செஞ்சு முடிச்சு வெற்றி கோப்பையை தட்டி சென்றிருக்காங்க. பாராட்டுகள். கிளாப் பண்ணுங்க. கொண்டு போய் அங்க வச்சுக்க, அங்கே வச்சுக்க. இந்த குரூப் சரியா முடிச்சிருக்காங்க. நம்ம வெற்றி கோப்பை கொடுத்துடலாமா? வெரி குட். வாங்கம்மா, நீங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இப்போ உங்களுக்கு ஓரின பின்னம் வேர்ச்சின பின்னம் வகைப்படுத்த தெரியுமா? வெரி குட். சூப்பர். கிளாப் பண்ணுங்கம்மா. மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து தங்களிடம் உள்ள பின்ன அட்டைகளை ஓரின பின்னங்களாகவும் வேற்றின பின்னங்களாகவும் வகைப்படுத்தியதை பார்த்தோம். ஒவ்வொரு குழு மாணவர்களும் தங்களுடைய குழு முதலில் வெற்றி பெற வேண்டும் என செயல்பாட்டில் ஆர்வமாக ஈடுபட்டதை பார்த்தோம். 2 குழுவினருக்கும் ஆசிரியர் வெற்றி கோப்பையை வழங்கி மகிழ்வித்தது கற்றலை ஆர்வமூட்டும் விதமாயிருந்தது. இவ்வாறு குழுவாக சேர்ந்து செயல்பாட்டில் ஈடுபடும்போது குழு மனப்பான்மை அதிகரிப்பதோடு கற்றல்ல ஈடுபாடும் அதிகரிக்கும் தானே. இந்த காணொளியில மாணவர்கள் வேற்றின பின்னங்களை எப்படி ஓரின பின்னங்களா மாத்துறாங்கன்னு பார்ப்போமா? இந்த 2 பின்னங்களையும் பாருங்க. ஓரின பின்னமா வேற்றின பின்னமா? சரியா சொல்லிட்டீங்க. எப்படி சொல்றீங்க வேற்றின பின்னம்னு? பகுதி வேற வேற இருக்கு. இந்த பின்னத்தோட பகுதி என்ன? சூப்பர் சூப்பர். இந்த பின்னத்தோட பகுதி என்ன? சரி, வெரி குட். இந்த வேற்றின பின்னத்தை எப்படி ஓரின பின்னமா மாத்தலாம்னு பார்க்கலாமா? இந்த பின்னத்தோட பகுதி என்ன? அந்த 6 மடங்குகள் என்னன்னு படிங்க பார்க்கலாம். வெரி குட். இப்போ இந்த பகுதியோட மடங்குகள் சொல்லுங்க. 36. சரி, 6 மடங்குகள் பார்த்தாச்சு, 9 மடங்குகள் பார்த்தாச்சு. இப்போ ஓரின பின்னமா நம்ம மாத்தணும் இல்லையா? பகுதி ஒரே மாதிரி மாறணும் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த மடங்குகள்ல பொதுவான மடங்கு என்ன வருது? இப்ப பாருங்க, பகுதியின் தொகுதி எத்தனால பெருக்கணும்? ஒரு 3 எவ்வளப்பா? 6 3 அடுத்த பின்னத்தை பாருங்க, சொல்லுங்க. பின்னம் என்னது? 4/9. சரி, இந்த 9ஓட எத்தனாவது மடங்குல பொது மடங்கு வந்தது? 2. தொகுதியும் பகுதி எத்தனையால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். 4 2 9 2. வெரி குட். இப்போ இந்த பின்னத்தோட பகுதி எப்படி மாறி இருக்கு? ஒத்த பகுதியா என்ன பண்ணிருக்கு? இப்போ ஓரின பின்னமா மாத்திட்டோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? நீங்க பாருங்க,
இப்போ இங்க வேர்ச்சின பின்னங்கள் எழுதின அட்டை இருக்குங்களா? நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி மடங்குகள் முறையை பயன்படுத்தி நீங்க வேர்ச்சின பின்னங்களை என்ன பின்னங்களா மாத்தணும்? மாத்திடுவீங்களா? இந்தாங்க உங்க குழுவுக்கு இந்தாங்க. செஞ்சு முடிச்சிட்டீங்களா? வெரி குட். நீங்க கொடுங்கம்மா. 3க்கும் 4க்கும் பொதுவான மடங்கு என்ன வந்தது? 12. சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, சரியா செஞ்சிருக்கீங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. நீங்க கொடுங்கம்மா. 6க்கும் 8க்கும் பொதுவான மடங்கு என்னம்மா? கணக்கையும் கரெக்டா செஞ்சிருக்காங்க. கிளாப் பண்ணுங்க நல்லா. இப்போ உங்களுக்கு வேர்ச்சின பின்னங்களை ஓரின பின்னங்களா மாற்ற தெரியுமா? 2 குரூப்பும் அழகா செஞ்சீங்க. 2 குரூப்புக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. காணொளியோட தொடக்கத்துல 2 பின்னங்களை காண்பித்து அவை ஓரின பின்னமா வேற்றின பின்னமான்னு கேட்டு மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டத ஆசிரியர் நினைவு கூற செஞ்சாங்க. மேலும் மாணவர்கள் தாங்களாகவே பொதுவான மடங்குகளை கண்டறிந்து ஆர்வமாகவும் விரைவாகவும் வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களா மாத்தினத பார்த்தோம். இவ்வாறு மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதை பயன்படுத்தி கற்றல்ல ஈடுபடும்போது அது நிலைத்த கற்றலுக்கு வழிவகுக்கும் அல்லவா? நன்றி.